2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய முதல் அரசியல் பதிவை இந்த பதிவில் சொல்ல வருகிறேன். எல்லாருமே வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த கட்சி கூட்டணி நடக்குது, எந்தெந்த கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன அறிக்கை வெளியிட போறாங்க, இன்னும் எலெக்ஷன் டேட்டே வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கல, ஒரு வருஷம் டைம் இருக்குது, இவ்வளவு போன்ற பல பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம ஏன் இந்த விஷயத்த முன்னாடியே சொல்றோம்னா, இப்ப சொல்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப அண்ணாமலை நம்ம சிஎம்னு அறிவிச்சிருக்கோம். சிஎம்னு அறிவிச்ச நம்ம அண்ணாமலையை சிஎம் ஆக்கறதுக்கு உண்டான அண்ணாமலையால் மட்டுமே செய்யக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளை நம்ம கொடுக்கணும். அப்பதான் வந்து அண்ணாமலையால வந்து அதைய செய்து சிஎம்மா பதவி ஏற்க முடியும். அப்படி என்னப்பா அண்ணாமலையால் மட்டுமே செய்யக்கூடிய வாக்குறுதிகள் அப்படின்னு நீங்க இந்த வீடியோ பதிவுல ஃபுல்லாவே பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோ பதிவு ஃபுல்லா கேளுங்க. கேட்டுட்டு உங்களுடைய பதில்களை கட்டாயம் கமெண்டில் தெரிவிக்கவும். இப்போ நடந்த எல்லா விஷயங்கள் இப்போ ஒரு அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமும் அதற்கு முன்னாடி இருந்த எலெக்ஷன்ல எல்லாமே 2 திராவிட கட்சிகளுமே அவர்கள் ஏன்னா நான் சொல்ல அவர்களே சொல்லியிருக்காங்க 2மே திராவிட கட்சிகள். ஒரு திராவிட கட்சிகளால் தான் தமிழ்நாடு இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்றைய நிலவரப்படி 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. இந்த கடன் தொகை எல்லாமே மாற்ற முடியுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பா மாற்றவே முடியாது. மீண்டும் அதிமுகவும் வந்து மீண்டும் ஆட்சி அமைச்சா மறுபடியும் கடன் வாங்கித்தான் அரசியல் நடத்த முடியும். கடன் வாங்காமல் அரசியல் நடத்த முடியாது என்பது இவர்களுடைய முதல் கோட்பாடு. இந்த கோட்பாட்டு நிலையில பாத்தீங்கன்னா இவர்களுடைய அனைவருடைய சொத்துக்களுமே அதிகமாயிட்டே இருக்கு தவிர தமிழ்நாட்டினுடைய வருவாய்க்கு அரசினுடைய வருமானத்திற்கு ஏற்ற திட்டங்களை இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வழி நடத்துறதே கிடையாது. அதற்கான செயல்முறைகளையுமே இவங்க வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரல. இன்னைக்கு 10 லட்சம் கோடி வந்து கடன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அமௌண்ட். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தொகையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துல வந்து இவ்வளவு கடன் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய கஷ்டமான விஷயம். ஏன்னா இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதற்கான சட்டங்களும் அதற்கான வழிமுறைகள் ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கடன் வாங்குறாங்களோ அரசியல்வாதிகளுடைய சொத்துக்களும் அவர்களுடைய பினாமியினுடைய சொத்துக்களினுடைய மதிப்பு மட்டுமே உயர்ந்துட்டே இருக்கு. அவருடைய வருமானம் மட்டும்தான் உயர்ந்துட்டு இருக்கு. சாதாரண நடுத்தர மக்களின் உடைய பொருளாதாரமும் அவருடைய வருமானம் உயரவே இல்லை. இதற்கான மாற்றத்தை எல்லாமே நிகழ்த்தும் வகையில் அண்ணாமலை அவர்களுடைய வாக்குறுதிகள் இருக்கும்ங்கிறது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து முருகப்பெருமானின் மீது ரொம்ப ரொம்ப அதீத நம்பிக்கை உண்டு. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு கஷ்டம்னா நான் டைரக்டா திடீர்னு கிளம்பி நேரா திருச்செந்தூர் போவேன். அங்க போயிட்டு நீட்டா கடல்ல குளிச்சுட்டு முருகர் சந்நிதியில வந்து ஆறாமர எனக்கு தேவையான கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அதற்கான நிவர்த்திகள் நடக்க மாதிரி வேண்டிட்டு வருவேன். இப்படியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் போயிட்டே இருக்குது. இதுல பல என்னுடைய பர்சனல் கருத்தையும் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி அண்ணாமலையினுடைய வாக்குறுதிகளையும் எல்லா வாக்குறுதியிலையுமே நான் சொல்ல ஒரு சாம்பிளா ஒரு 10 வாக்குறுதிக்குள்ள மட்டுமே சொல்றேன். அந்த 10 வாக்குறுதியிலையுமே மக்கள் எல்லாருமே ஓகே ரைட்டுங்கிற அளவுக்கு இருக்கும். அப்ப மீதி இருக்கிற வாக்குறுதிகள் கேட்டா டெஃபினட்டா அண்ணாமலை மட்டும்தான் சிஎம் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு எல்லாருமே வந்துருவாங்க. இடையில போக போக இதற்கு முன்னாடி நடந்த அரசியலும் சரி அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல இருந்து தோத்ததுக்கான காரணம் எல்லா விஷயமுமே நம்மளுடைய வீடியோ பதிவுல கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்கேன். நீங்கள் கேட்டு இதற்கான பதிலை உங்களால் முடியும் முடியாது என்று கட்டாயமாக தெரிவிக்க வேண்டும். நீங்கள் கமெண்ட் சொன்னீங்கன்னா தான் நீங்க பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது அதே மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் கரெக்டா இல்லையாங்கிறதும் தெரியும். அதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு. இப்போ இந்த விஷயத்தையே பத்தி பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா அண்ணாமலையுடைய தேர்தல் வாக்குறுதியில முதல் வாக்குறுதியா என்னவா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அண்ணாமலையுடைய முதல் தேர்தல் வாக்குறுதி தமிழராகிய நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இலவசம் என்பதே கிடையாது. இதுதான் முதல் வாக்குறுதி. அப்பவே எல்லாரும் யோசிப்பாங்க இலவசம் கொடுக்கல அண்ணாமலைக்கு ஓட்டே போட மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய மனநிலையில் முதல் ஆணியாக மாறிவிடும். அப்போ இலவசம் ஏன் கொடுக்க மாட்டேன்னு முதல் வாக்குறுதியா சொல்றாரு. நான் தான் அவர் சிஎம்னு சொல்லியிருக்கேன். முதல் வாக்குறுதி இலவசம் கொடுக்க மாட்டாருன்னு சொல்றேன். இலவசம் கொடுக்காம இருந்தா அவர் எப்படி எப்ப சிஎம் ஆவாருன்னு கேட்கும் உங்களுக்கு தோணும் இல்லையா? அந்த இலவசம் கொடுத்ததுனால என்னென்ன பிரச்சனை வந்திருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதை நம்மள விளக்கமா சொல்லிடுவோம். இலவசமா நீங்க 1000 2000 கிரைண்டர் மிக்சி இந்த மாதிரி பொருளாதாரங்கள் எல்லாமே பொருட்கள் எல்லாமே வாங்கினதுனால உங்களுடைய பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா மிக 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 குறைஞ்சிருக்கு. பொருட்களினுடைய விலை அதிகமாயிட்டு இருக்கு. இதனாலதான் இலவசங்களை வந்து நம்ம கொடுக்கவே வேணும். இலவசங்கள் கொடுக்காம இருந்தா இப்ப இருக்கிற காலகட்டத்துல என்னென்ன நடக்கும்? யாருமே ஓட்டு போட மாட்டாங்கிறது வந்து நார்மலா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இலவசங்களுக்கு மேல இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய நடவடிக்கைகள் 2080 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டினுடைய மொத்த கடனையும் அடைக்கணும். 2080 ஆண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டினுள் கடனே இருக்கக்கூடாது. அதற்கான வழிகள் என்னென்னு யோசிச்சு நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் நானே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதையெல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். இதுலயும் அதையும் கேட்டு நீங்க முடியாதுன்னு சொல்லுங்க. இல்ல இப்ப இலவசமா கொடுக்க மாட்டேன்னு சொன்ன தேர்தல் வாக்குறுதியில நம்ம அடுத்து பேச இப்போ அண்ணாமலை அவர்களுடைய முதல் வாக்குறுதியை பற்றியும்
அதற்கு பின்னாடியும் சில வாக்குறுதிகளும் தொடர்பு இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாக்குறுதிகளுக்கும் தொடர்பு படுத்தி ஃபுல்லா கேட்டாதான் உங்களுக்கு வந்து அதனுடைய விளக்கங்கள் எல்லாமே புரியும். இலவசங்களை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால யாருமே ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இலவசங்களை யாரு கொடுக்கணும்? மக்களுக்கு அவங்கனால முடியல, கஷ்டத்துல இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு தான் இலவசம் கொடுக்கணும். அப்ப இத்தனை 60 ஆண்டு காலங்கள் இவர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. திமுகவும் சரி, அதிமுக இவங்க தான் வந்து 60 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆட்சி செஞ்சுட்டு இருந்தும் இன்னை வரைக்கும் இலவசங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப மக்களினுடைய பொருளாதாரத்தை வந்து இலவசங்கள் கொடுக்காம ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனிதனுடைய வருமானத்தை பெருக்கறதுக்கு உண்டான வழிகளை இவங்க வந்து செய்யவே இல்லைங்கிறது வந்து இலவசங்களை கொடுக்கறதுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதற்காகத்தான் அண்ணாமலை அவர்கள் இலவசத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதனுடைய முதல் வாக்குறுதி. இலவசங்களை கொடுக்கல அப்படின்னா அடுத்ததான் என்ன செய்ய போறாருன்னு கேக்குறீங்களா? இரண்டாவது வாக்குறுதியை நான் சொல்றேன், தெளிவா கேட்டுங்க. தமிழ்நாடு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாசம் மாசம் 300 ரூபாய் வந்து கேபிளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. 200 to 300 ரூபாய் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த 300 ரூபாயை நீ கொடுக்க கூடாது. வெறும் 300 ரூபாயை கொடுக்காதனால எப்படியப்பா அண்ணாமலை அவர்கள் ஜெயிப்பாருன்னு நீங்க யோசிக்கலாம். சாதாரணமாக தோன்றும் 300 ரூபாய்க்குமே ஆப்பு வைக்க போகும். அதாவது மக்களுக்கு அது நன்மையா இருக்கும். அரசியல்வாதிகளுக்கும் சரி, இதனால் வளரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் வைக்கும் மிகப்பெரிய ஆப்பாக இது அமையும். எப்படின்னு பாக்குறீங்களா? 300 ரூபாய் டெய்லி இவங்க மாசம் மாசம் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? மாதம் அரசு கேபிள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதைய வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்திலேயே ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு, அதுவும் வந்து லாஸ்ல தான் போகுது அப்படின்னு. அரசு கேபிளே லாஸ்ல போகுது. அப்ப எதுக்கு மக்கள் கொடுக்குற 300 ரூபாய் பணம் எங்க போகுது? 200 ரூபாய்ன்னு வச்சுக்கலாம். 200 to 300 ரூபாய் அந்த இதுல கட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஒவ்வொரு ரேட்டிங் அதிகமாகி போயிட்டு இருக்கு. ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தாங்கனால எல்லாத்துக்குமே அதுக்கு நார்மலா எல்லாத்துக்குமே தெரியும். இந்த காசை கம்மி பண்றதுலயே தெரிஞ்சுக்கலாம் அண்ணாமலையுடைய அடுத்த மிகப்பெரிய பல விஷயங்கள்னு. ஏன்னா சாம்பிள் விஷயத்திலேயே மக்களுடைய டெய்லி செலவு பண்றதை குறைச்சாலே மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். இது யாருக்கு நஷ்டத்தை கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நஷ்டம் எல்லாம் கிடையாது. மக்களுக்கு லாபத்தை கொடுக்கும். கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய லாபத்தினுடைய வருமானத்தை கம்மி பண்ணும். இப்ப இதை எப்படி மாத்தலாம்னா, கேபிள் டிவில எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காங்க, விளம்பரம் பாக்குறாங்க. அந்த விளம்பரத்தை அந்த தொலைக்காட்சி போட்டாங்கன்னா மக்களிடமிருந்து பணத்தை வாங்க கூடாது. நீ விளம்பரத்திலையும் சம்பாதிக்கிற, மக்கள்கிட்ட இருந்தும் சம்பாதிக்கிற. நீ விளம்பரத்துக்கு பண்றதுக்கு மக்கள் ஏன் உனக்கு காசு கொடுக்கணும்? நீ விளம்பரம் பண்ணி அதுக்கு மக்கள் காசு கொடுத்து உனக்கு வருமானம் கொடுக்கறதுக்காக மக்களுடைய வருமானத்தை நீங்க வந்து சுரண்டிட்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணணும். சப்போஸ் நீ எங்களுக்கு நான் வந்து விளம்பரம் போடல அப்படின்னா பணத்தை கட்டி விளம்பரம் இல்லாம அவங்க வந்து தொலைக்காட்சியில பார்க்கணும். நீ விளம்பரத்தை போட்டீங்கன்னா மக்கள் பணம் கொடுக்க வேண்டியது இல்லை. விளம்பரத்தை போடலைன்னா மக்கள் பணம் கொடுத்து பார்த்துக்கிட்டான். இப்ப புரிஞ்சிருக்குமே இதனுடைய அடுத்த ஒவ்வொரு வாக்குறுதிகள். வெறும் 300 ரூபாயை குறைக்கிறதுனால எப்படியப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வாக்குறுதிகள் தமிழ்நாடு மக்கள் இன்றைக்கு எல்லாத்துக்குமே அத்தியாவசிய தேவையா இருக்கிறது எல்லாமே கேஸ் சிலிண்டர். இந்த சிலிண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசும் மானியம் கொடுக்குது, தமிழக அரசும் இந்த ஒரு ஒரு தொகையை வந்து குறைக்கணும் இல்லையா? அதுக்காக வந்துட்டு அதிகபட்சமா இப்ப 800 900 அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. அதை வந்து 600 ரூபாயிலிருந்து 700 ரூபாய்க்குள்ளாக மாற்றுவதுதான் 3வது தேர்தல் வாக்குறுதி. டோட்டலா மக்களுடைய அத்தியாவசியத்துல 1000 ரூபாய் வரைக்கும் மிச்சமாகுது. இந்த 1000 ரூபாய் நீங்க யோசிப்பாங்களே, கரெக்ட். 1000 ரூபாய இதற்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்த அரசியல்வாதிகள் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த 1000 ரூபாயை தான் இப்படி திருப்பி கொடுக்குறோம். அவர் இலவசமா கொடுத்தாங்க, இலவசமா 1000 ரூபாய் கொடுத்துன்னு நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ மக்கள் வந்து நாங்க பாரதிய ஜனதா கட்சி 1000 ரூபாய் கொடுக்கறது நிப்பாட்டுது. ஆனால் மறைமுகமாக 1000 ரூபாயை மக்களுக்கு வருமானமா கொடுக்குது. இப்ப புரிஞ்சிருச்சுங்களா? இந்த தேர்தல் இருக்கு தேர்தல் வாக்குறுதியுடைய புரிதல். இந்த விஷயத்திலேயே நிறைய மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். இதற்கு அடுத்த என்னென்ன தேர்தல் வாக்குறுதின்னு கண்டினியூஸா பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இடையில வந்து கோயம்புத்தூர்லயும் சரி அண்ணாமலை அவர்கள் தேர்தல் தோத்துட்டார், எல்லாத்துக்குமே தெரியும். அந்த தோல்விக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஆப்போசிட்ல இருந்தவங்க பணம் கொடுத்து தான் ஜெயித்தார்கள் என்பது என்னுடைய மிகப்பெரிய கருத்து. அது எல்லாத்துக்குமே தெரியும் பணம் கொடுத்து தான் ஜெயித்தாங்க அப்படின்னு. அண்ணாமலை அரசியல்ல வந்ததுக்கு அப்புறம் நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாருமே பாஜகவுக்கு வந்து நிறைய வந்துட்டு இருக்காங்க. அதற்கான மாற்று ஏற்பாடாக வேறு ஒரு நபரை இறக்கி இவங்க வேலை செஞ்சாங்க. இந்த எம்பி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய கட்சிகள் தங்களுடைய மாநாடை நடத்தினாங்க.
அந்த மாநாடு நடத்தினப்போ என்னென்ன நடந்ததுன்னு ஒரு சிறு பதிவா சொல்றேன், தெளிவா கேட்டுங்க. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வந்து பாத்தீங்கன்னா மாநாடு நடத்தினாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாநாடு நடத்தி முடிச்சதையுமே சில நாட்களிலே அதே இடத்தில் வேறு ஜாதி கட்சி ஊராளி கவுண்டர் என்று சொல்லக்கூடியவர்கள் அங்க வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய ஜாதியை வந்து நிர்ணயிக்கிறதுக்காக அங்க வந்து மாநாடு நடத்தி அவர்கள் யாரோட கூட்டணி வச்சாங்க? திமுகவுடன் தான் கூட்டணி வச்சாங்க. திமுகவினுடைய பி டீமா அவர்கள் அங்கு உருவாக்கப்பட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும். இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இந்த கொங்கு மண்டலத்திலேயே இப்படி ஒருத்தர் இருக்காங்களா அப்படின்னு டவுட் வரும். கண்டிப்பா இதே போல நிறைய கவுண்டர் இனத்துல வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் ஜாதியிலயும் நிறைய இருக்கு. இப்ப இந்த கவுண்டர்ல என்னென்ன கவுண்டர் இருக்காங்கன்னு ஒரு சிறு பதிவா வந்து நம்ம சொல்லுவோம். ஊராளி கவுண்டர் இப்ப ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஜாதி கட்சி ஒன்று உருவாக்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அரசியல்ல வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நாட்டு கவுண்டர் இருக்கிறாங்க, வேட்டுவ கவுண்டர் இருக்கிறாங்க, குறும்ப கவுண்டர் இருக்கிறாங்க. ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும் படையாச்சி கவுண்டர் பாமக அந்த கட்சியில வந்து பாத்தீங்கன்னா படையாச்சி கவுண்டர் அதிகமா இருக்காங்க. அப்புறம் முனவாண்டி கவுண்டர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதா சொன்னேன். நான் வந்து எத்தனை கவுண்டர் இருக்கான்னு தனியாவே இன்னொரு பதிவா வேணாலும் போடுறேன். இப்ப இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஜாதிக்கு ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சு அந்த ஜாதி கட்சியில ஒரு 10 டு ஒரு 50 பேர் சேர்த்துட்டாங்கனாலே மினிமம் ஒரு 10 டு 50 பேர் சேர்த்துனால அவர்களும் அவர்களை சுற்றி இருக்கிற சரௌண்டிங் ஒரு நபர் இருக்கிறாங்கன்னா அவருடைய வீட்டில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அவர் சுற்றியுள்ள உறவினர்களும் ஜாதிக்கு அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்படி ஒவ்வொரு நபருக்குள்ளான ஓட்டுகள் எல்லாமே ஸ்ட்ராங்கா வந்து யாருக்கு விழுவும்? அந்த புதிதாக உருவாக்கப்பட்ட ஜாதி கட்சியினுடைய தலைவருக்கு விழுகும். அந்த ஜாதி கட்சி யாருக்கு சேரும்? டைரக்டா டிஎம்கேவுக்கு சேரும். டிஎம்கேவினுடைய மாஸ்டர் மைண்ட் மாஸ்டர் பிளான் வந்து வேற லெவல். உண்மையாலுமே அதை வந்து யாருமே யூகிக்க முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் எலெக்ஷன் நிற்கும் போது என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மைக் எடுத்து யூடியூப் சேனல் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு நடத்திட்டு இருந்தாங்க. யங்ஸ்டர் இளைஞர்கள் எல்லாருமே அண்ணாமலைக்கு ஃபேவரா இருந்தது. முதல்ல எல்லாமே அண்ணாமலை அவர்கள் வருவதற்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி நோட்டாவு கூட போட்டி போட்டுதான் நோட்டா தான் ஜெயிக்கும்னு வந்து தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருந்தது. நோட்டாவே வந்து அதிகம் தான் ஓட்டு வாங்கும். அதை விட கம்மியா தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு வாங்கிட்டு இருந்தது. அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் 12% வாக்கு வந்தது. இந்த 12% வாக்கு வந்ததுக்காக இதுல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 100 பேர் ஓட்டு போறாங்கன்னா அதுல 90 டு 95 பேர் இளைஞர்களாக தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து அண்ணாமலை மாதிரி ஆகணும், இப்படி ஒரு மாஸ்டர் அவர் ஐபிஎஸ் படிச்சிருக்காரு, அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வழிகாட்டுவார்னு சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த நினைப்புகள் எல்லாமே யூடியூப் சேனல் இருந்து எல்லாமே நிறைய பேர் நிறைய மைக் எடுத்துட்டு போயிட்டு போட்டோ காட்டி நிறைய பேர் யாருக்கு ஓட்டு போடுவீங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க, நிறைய வீடியோ பதிவு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க பணத்தை இறைச்சு ஜெயிச்சிட்டாங்க ஆளும் கட்சி. அப்போ எல்லாத்துக்குமே தெரியும் ஓட்டுக்கு இவ்வளவு பணம் கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு. இவருடைய பண பலத்தை உடைக்கும் அடுத்ததாக நடைபெறும் வாக்குறுதி. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு விஷயம் ஒரு அரசியல்ல வந்துட்டு நம்ம அடுத்த ஒவ்வொரு கட்டத்துக்கா போகணும் அப்படின்னா இந்த மாதிரி பல இதற்கு முன்னாடி இவங்க சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க, சம்பாரிச்சிருக்காங்க. இவங்களுடைய வருமானம் எல்லாமே லாபத்துல தான் இருக்கும். ஒரு அரசியல்வாதி அவர்கள் தனியா தனக்கு சொந்தமாக நடத்தும் நிறுவனங்கள் எதுவுமே லாஸ்லயே ஆகாது. அப்படி ஏதாவது லாஸ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இருக்கா? 100% வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆகாது. ஆனால் இவர்கள் மக்களின் மீது வாங்கும் கடன் தொகையை லாஸ்ல தான் காட்டிக்கிட்டே இருக்காங்க. இன்னைய வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதையே தான் காட்டுறாங்க. திருப்பி மறுபடியும் வேறு ஒரு கட்சி வந்தாலும் அதையே தான் காட்டப் போகுது. இதற்கு மாற்று ஏற்பாடாகத்தான் திரு அண்ணாமலை அவர்களுக்கு உடைய தேர்தல் வாக்குறுதிகளாக அடுத்த ஒவ்வொரு கான்செப்டா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து தேர்தல் வாக்குறுதி என்னன்னு பார்க்கலாம். அடுத்த தேர்தல் வாக்குறுதியா தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களே முதல்ல சொல்லியிருக்காரு, இது வந்து முதல்ல எடுத்ததையுமே உடனடியாக கொண்டு வர போறது இல்லை அப்படின்னு. அதற்கு மாற்று ஏற்பாடாக வந்து பாத்தீங்கன்னா கள்ளுக்கடைகளை திறந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து அதாவது ஒயின் ஷாப்களை வந்துட்டு அரசு மதுபான கடைகளை குறைச்சு இருக்கத்தான் வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து பூரண மதுவிலக்கை வந்து 3வது தேர்தல் வாக்குறுதிகளா சொல்ல போறாரு. அதை எப்படி எல்லாம் வழிநடத்துவாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நிறைய வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இப்ப சமீபத்தில் நிறைய வீடியோ போயிட்டு இருந்தது. குறிப்பிட்ட சரக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒயின் ஷாப்ல கிடைக்கிறதா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இவர்கள் கேட்கும் சரக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்காது. அந்த குறிப்பிட்ட
ஆளுங்கட்சியினுடைய பினாமிகள் நடத்தும் மது ஆலையில் இருந்து வர்ற சரக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒயின் ஷாப்ல கிடைக்கிறதா நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதற்கு உண்டான மாற்று ஏற்பாடா வந்து கள்ளுக்கடை திறந்து இதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க பாத்தீங்களா நிறைய பேர். அவர்களுக்கு எல்லாருமே நல்ல மருத்துவ சிகிச்சை கொடுத்து இவரோட உடல் நலத்தில் மாற்றம் வரும் வரை அவர்களுக்கு தேவையான கவுன்சிலிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாவட்டத்தில் 2 முதல் 5 தனியாக ஒரு அலுவலகமே அதற்கு ஒன்று மருத்துவமனையிலே தனியா ஒரு பிரிவை வந்து ஓபன் பண்ணி ஒவ்வொரு மதுவினால் பாதிக்கப்பட்ட மது பிரியர்கள், ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா குடியாரன்னு சொன்னா சண்டைக்கு வந்துடும் சொல்லுவாங்க இல்லையா, மது பிரியர்களை வந்து பாத்தீங்கன்னா நார்மல் நிலைக்கு கொண்டு வரணும். அவர்களுடைய உடல் எவ்வளவு உறுப்புகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டது எல்லாத்தையுமே திருப்பி ரெக்கவரி பண்ணணும். அப்படி ரெக்கவரி பண்ணி அவர்களுக்கு தேவையான கவுன்சிலிங் இருந்து அனைத்து தேவைகளும் அவர்களுடைய நார்மல் நிலைக்கு என்னென்ன வர அளவுக்கு எந்தெந்த வழிகள்ல அரசு வந்து செயல்பட முடியுமோ எல்லா விஷயத்தையுமே செயல்படுத்தி இந்த வேலைகளை கரெக்டா செய்ய போகும். இப்போ 3 தேர்தல் வாக்குறுதிகளும் அதனோட விளக்கங்களும் பார்த்துட்டோம். அதற்கு அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள் இந்த வாக்குறுதி எல்லாமே கொடுத்தாருன்னா செய்வாரா மாட்டாரா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். டவுட்டே வேண்டாம், அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ஒரு வாக்குறுதிகளை கொடுத்தார் அப்படின்னா 100% அவர் செய்வார். ஏன்னா அண்ணாமலையால் மட்டுமே கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் தான் இது. சாதாரணமா இதுன்னு சொல்றேன், அதாவது வந்து சாதாரண விஷயங்கள் ஃபர்ஸ்ட் சொன்னாலும் இதற்கு பின்னாடி இன்னும் நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் இருக்குது. இந்த வாக்குறுதிகள் அண்ணாமலையால் மட்டும்தான் செய்ய முடியும், அண்ணாமலை தவிர வேற யாருமே செய்ய முடியாது அப்படின்னு சாதாரண கேபிள் டிவிலேயே ஆரம்பிச்சு கேஸ்ல இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வரோம். இதற்கு அடுத்ததாக குழு லோன்ல வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு தனியா எவ்வளவு ஒரு மக்களினுடைய ஒரு குடும்பத்தில் எவ்வளவு கடன் இருக்குது, அது போக அரசு வாங்கி இவங்க மேல எவ்வளவு கடன் வச்சிருக்காங்க, இதை எல்லாத்தையுமே சால்வ் பண்றதுக்கு உண்டான ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க வந்து பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு தேவைகளையுமே ஆளும் பாரதிய ஜனதா கட்சி செய்ய போகும். அது எல்லாத்தையுமே நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். உங்களால முடியும் முடியாது இல்ல உங்களுக்கு இதுல இப்படி எல்லாம் குறை இருக்குது அப்படின்றதுனால அதையும் நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. அடுத்த தேர்தல் வாக்குறுதி என்னன்னா, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வருமானத்தையும் தனி மனிதனுடைய பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவதற்கான வாக்குறுதி என்னவா இருக்கும்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. எல்லாத்தினுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய பொருளாதாரமே ரொம்ப ரொம்ப மிக 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 மோசமான நிலையில தான் இருக்கு. அதை எப்படி பெருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்குமே இதுவரை இலவசங்களை கொடுத்துட்டு இருந்த நம்ம இனி வருமானத்தை கொடுப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையாக தமிழ்நாட்டு மக்களின் பெயரால் ஒரு சில நிறுவனங்கள், இந்த நிறுவனங்களை துவங்க போறாங்க. என்னடா இப்படி புதுசா வேற லெவல்லன்னு யோசிக்கிறீங்களா? கரெக்ட். இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும். சிம்பிளா சொல்ல போனா மக்களுடைய அத்தியாவசியமே யூஸ் பண்ற பொருள்கள். இப்போ சிம்பிளா சொல்ல போனா ஒரு டியூப் பிரஷ், சாப்பாட்டு பொருட்கள், இந்த மாதிரி அத்தியாவசியமா என்னென்ன தேவை இருக்குதோ அந்த பொருட்கள் எல்லாமே இனி அரசு வந்து தனியா ஒரு நிறுவனம், இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா அரசுனுடையதுதான். ஆனா இதில் வந்து பாத்தீங்கன்னா சேரும் மக்களும் சரி, இதனால் மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப பயன்பெறுவார்கள். இதுல இப்படி ஒரு 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை வந்து தொடங்கறதுக்கு உண்டான அடுத்த கட்ட நடவடிக்கையா நம்ம இந்த தேர்தல் வாக்குறுதியில இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான வாக்குறுதி. எப்படிப்பா 50 நிறுவனங்கள் தொடங்குற அளவுக்கு மக்கள்கிட்ட உங்க அரசாங்கத்துல பணம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதற்கான பல வழிகள் இருக்குது. அதை எல்லாமே நம்ம சொல்றோம். சிம்பிளா ஒரு 2, 3 விஷயத்திலையும் மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். இப்போ ஒரு நிறுவனம் தொடங்குறோம் அப்படின்னா, இப்போ புதுசா ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் தொடங்குறோம் அப்படின்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா லைசன்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கணும். அதுக்கப்புறம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதற்கான தேவையான நிதியை வந்து பாத்தீங்கன்னா 100க்கு குறிப்பிட்ட சதவீதம் பேங்க்ல கடனாகத்தான் வாங்குவாங்க. அந்த கடனாக வாங்குற பணம் எல்லாமே அவங்க கட்டினா மக்களின் மீது தான் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் வந்து பாத்தீங்கன்னா டேக்ஸ், வரி, அமௌண்ட் சேஞ்சிங் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது நாள் வரை அப்படித்தான் போய்கிட்டு இருந்தது. இதற்கான மாற்று ஏற்பாடாக தான் இந்த தேர்தல் வாக்குறுதி இருக்கும். இப்ப தனி மனிதனுடைய வருமானத்தை எப்படி பெருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிறுவனங்கள் எல்லாமே தொடங்க போறோம் இல்லையா, இதுல எல்லாத்துக்குமே மக்களினுடைய பங்குகள் இருக்கும். இந்த பொருளை
உற்பத்தி செய்பவர்கள் அதற்கு தேவையான பணங்கள் எல்லாமே மக்களுடைய பணமா இருக்கும். அதே மாதிரி இந்த பொருட்களை பயன்படுத்துவதும் மக்களா இருக்கும். இதற்கு முன்னாடி இதே பொருளை பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த பொருட்கள்னால மக்களுக்கு வருமானம் வந்திருக்காது. இனிமேல் இந்த பொருட்கள் தரமான பொருட்களாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த பொருட்களை பயன்படுத்துறதுனால மக்களினுடைய வருமானம் அதிகமாகும். இந்த ஸ்டெப்ல பல கம்பெனிஸ் மத்திய மக்களுடைய தேவைக்கு ஏற்ப அவர்களுடைய என்னென்ன அதிகமா யூஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே அரசே தயாரிக்கும். இதற்கு முன்னாடி இருந்த அரசும் தயாரிச்சு பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சாராயம் பாத்தீங்கன்னா நல்ல மக்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு பயன்படுத்தி அதை நல்லா உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அதுல வருமானம் எல்லாமே ஆளுங்கட்சியினுடைய பினாமிகளுக்கு தான் போயிட்டு இருந்தது. இது இனிமேல் அப்படி இருக்காது. இனி தயாரிக்கும் பொருட்கள் எல்லாமே தரமானதா இருக்கும். மதுபானம் என்பது கிடையாது. மக்களுடைய உணவுப் பொருட்கள் அன்றாட தேவையான என்னென்ன பொருட்கள் இருக்கிறதோ அது போக சிம்பிளா இதை விட சொல்ல போனோம்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல இருந்து எலக்ட்ரிக் பைக் இதெல்லாமே நிறைய தயாரிச்சுட்டு இருக்காங்க. இதையவே ஒரு அரசு ஒரு நிறுவனம் பாத்தீங்கன்னா தொடங்கி இதுல இளைஞர்கள் நிறைய பேர் குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர் எல்லாத்துலயுமே குறிப்பிட்ட ஒரு 10,000 20,000 இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அதற்கு அடுத்த கட்டமாக இப்ப அரசு இந்த இதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக்கல் வண்டியுமே 1,00,000 ரூபாய் கம்மி எந்த வண்டியுமே இல்லை. பெட்ரோல் வண்டியும் அதே ரேட் வருது, எலக்ட்ரிக்கல் வண்டியும் அதே ரேட் வருது. இதற்கு அரசு மானியம் கொடுக்கறத விட மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில குறிப்பிட்ட தொகை ஒரு 50,000 டு 70,000 இந்த ரேட்ல கொடுக்கவே முடியாதா? எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகையில நிர்ணயிச்சு குறிப்பிட்ட காலம் ஒரு 5 வருஷம் அல்லது 10 வருஷம் இவ்வளவு வருஷம் மட்டும் டைமிங் கொடுத்து மக்கள் அதை பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டோம். அதுல பாத்தீங்கன்னா வர்ற வருமானத்தை அதுல வர்ற ப்ராஃபிட்டை மக்களுக்கே கொடுத்துருங்க. 1,00,000 ரூபா 1,400,000 ரூபா போட்டு வண்டி வாங்குற ஒரு நபருக்கு 50,000 டு 70,000க்குள்ள ஒரு வண்டி கிடைக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா நீங்க மக்களுக்கு மிகப்பெரிய லாபமா தான் இருக்கும். அதுல அவ்வளவு தொகை போடுறதுக்கு இதுல கம்மியா தானே போட போறாங்க. இது பாத்தீங்கன்னா அரசு நிறுவனமாவே இருக்குமே. இதே மாதிரி ஒரு 50 ஒவ்வொரு விஷயம் 50 கம்பெனிகளை தொடங்கினா ஒரு 5 டு 10 லட்சம் பேருக்கு இளைஞர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். நிரந்தர வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா தகுதி வாய்ந்தவங்களுக்கு தான் கொடுக்கணும். இந்த கோட்டா கீட்டாவெல்லாம் இந்த இதுல கொண்டு வரவே கூடாது. ஏன்னா தகுதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுத்தாதான் அது சிறப்பா நடக்கும். இதற்கு முன்னாடி இருந்த அரசு நிறுவனங்கள் எல்லாத்தையுமே தகுதியும் கோட்டா எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா இது அரசு நிறுவனம் தான். அரசு சார்ந்து மக்களுக்கு லாபத்தை கொடுக்கிற நிறுவனம்ங்கிறதுனால இதுல பாத்தீங்கன்னா தகுதியை மட்டுமே அடிப்படையாக கொண்டு செயல்படுத்தணும். அப்பதான் இதையே கண்டினியூஸா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். இப்ப இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே அண்ணாமலைக்காகவே தயாரிக்கப்பட்டது. இப்போ உங்களுக்கு டவுட் இல்லையா? இதெல்லாம் பண்ண முடியுமா முடியாதான்னு உங்களுக்கே தெரியும். இப்போ அண்ணாமலை அவர்கள் எம்பி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் முடியறதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். டிவிக்கா பாத்தீங்கன்னா அரசியல் களத்துல திரு விஜய் அவர்கள் வந்திருக்காரு. அவர் வந்ததுக்கான முழு முதற் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா பக்கா டிஎம்கே தான். அதுல மாற்று கருத்து எதுவுமே இருக்காது. 1% கூட நம்பிக்கையே வேண்டாம். அவர் பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்ப்பதாகத்தான் மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். திமுகவை எதிர்ப்பதாகத்தான் இவர் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் சிம்பிளா ஒரே ஒரு உதாரணம் சொல்ற தெளிவா கேட்டுக்குங்க. அவர் பாத்தீங்கன்னா வருடம் 1000 கோடிக்கு வருமானம் லாபம் வர்ற ஒரு ஃபீல்டு. அவர் படம் நடிச்சாலே குறைஞ்சபட்சம் ஒரு 500 கோடிக்கு மேல சேல்ஸ் ஆகும், 500 கோடிக்கு மேல ப்ராஃபிட் வரும் அப்படின்னு வருடத்துக்கு 2 படங்கள் நடிப்பார். நல்லா தெரிஞ்சுக்க, வருஷம் ஒரு 2 டு 3 படம் நடிக்கதான் வச்சுக்கோ, ஒரு 1000 கோடிக்கு மேல சேல்ஸ் ஆகுது. அவருக்கு வருமானம் 200 இருந்து ஒரு 500 கோடி வரைக்கும் வருமானம் வருது. 500 கோடி வருமானம் வரும் விஜய் அவர்கள் விட்டுட்டு வந்துட்டாருன்னு சொல்றத நம்புற அளவுக்கு நான் ஒண்ணு ரொம்ப இது கிடையாது. இது எப்ப சொல்றேன்னா இவருக்கு சொந்தமாக சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்தினார் இல்லையா, அதுல இருந்தே நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அந்த ஸ்கூல் நடத்துறதுனால என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறதுனால மக்கள் எல்லாருமே தெரியும் நல்லாத்துக்குமே. அதுல பாத்தீங்கன்னா வருமானம் வருது அப்படின்னு. அந்த ஸ்கூல்ல இவருக்கு மிஞ்சி மிஞ்சி போனா வருஷத்துக்கு ஒரு 1 கோடி 2 கோடி வருமானம் வருமா? சரி 50 லட்சம் டு 1 கோடி 2 கோடி அது உங்களுடைய கணிப்பிலே நீங்களே கால்குலேஷன் போடுங்க எவ்வளவு வேணா வரும். அந்த பணத்தை வரவதையே
நிறுத்தக்கூடாது என்பதுதான் மும்மொழி கொள்கைக்கு எதிராக வந்து போராடுறாரு. ஆனா இவர் நடத்துற ஸ்கூல்ல எப்படி இவர் நடத்துற ஸ்கூல்ல பணம் வாங்கிட்டு இவர் நடத்துற ஸ்கூல்ல எல்லாரும் ஹிந்தியில இருந்து எல்லா லாங்குவேஜும் படிக்கலாம். இவர் பையன் பொண்ணு எல்லாம் படிக்கலாம். இவர் பையன் பொண்ணு படிக்கிறத நான் வந்து குறைய சொல்ல முடியாது. ஆனா அவர் சம்பாதிக்கிறாரு. அவங்க பையனையும் பெண்ணையும் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுன்னு வெளியே எங்க வேணாலும் விண்வெளிக்கே போய் படிக்க வைக்கலாம். அதுக்கு அவருடைய தனிப்பட்ட கருத்து. நாங்க அதை வந்து மாற்று கருத்தே சொல்ல. அரசியலுக்கு வந்த நீங்க அப்போ மும்மொழி கொள்கைக்கு எதிராக நீங்க போராடுற நீங்க உங்களுக்கு சொந்தமா நடத்துற நிறுவனத்திலிருந்து, அதாவது சொந்தமா நடத்துற நிறுவனம், அது ஒரு நிறுவனம்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்கூல்ல வர்ற வருமானம் 50 லட்சம் டு அவ்வளவு வருமானம் தெரியல, அது உங்களோட கணிப்பிலேயே வச்சுக்கோங்க. ஒரு 2 கோடி 1 கோடி எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். அந்த வருமானத்தையே வர லைஃப் லாங்கா வரணுங்கிறதுக்காக மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறதுக்கான முக்கிய காரணமே இதுதான். எல்லா அரசியல்வாதிகளுக்குமே சொந்தமா வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ ஸ்கூல் தனியார் பள்ளியில இருக்கு. அவங்க எல்லாம் அதனாலதான் எதிர்க்காங்க. அது அவங்க எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம், சேம் காரணமோ அவருடைய வருமானம் போய்விடும் என்று நினைக்கிறாரோ அதே சேம் கான்செப்ட்ல தான் விஜய் அவர்களுமே இருக்காரு. இதுலயே நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். இளைஞர் எல்லாத்துக்குமே விஜய் பிடிக்கும். எனக்கு தான் விஜய் பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்காக விஜய் பிடிக்காது அவரு அப்படின்னு நான் சொல்லுவேன். விஜய் அவர்கள் நடிப்பாரு, திரைப்படம் பார்ப்போம். அது வந்து நார்மல் சோசியல், நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் டைமிங் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணுங்கிறதா சில நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட படங்கள் எல்லாமே பார்ப்போம். அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. அவர் படத்தில் நடிக்கிறாரு, அதற்கான வருமானம் வாங்குறாரு, அதுல எல்லாம் பிரச்சனையே இல்லை. அரசியலில் வந்து அவர் மாற்றத்தை கொடுப்பாருன்னு நினைச்சா நீங்கள் தான் மிகப்பெரிய ஏமாளிகளாக இருக்கிறீர்கள் என்பது என்னுடைய கருத்து. வெறும் 50 லட்சம் டு 2 கோடி வரும் வருமானத்தையே நிறுத்தக்கூடாது என்று நினைக்கும் விஜய் அவர்கள் யாரால் வந்து அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டார், எதற்காக கொண்டு வரப்பட்டார் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதற்கு மேலும் நீங்க உணராமல் அவர்கள் பின்னால் சென்றிருந்தால் அது உங்களுடைய மிகப்பெரிய முட்டாள்தனம் தான். அடுத்து அண்ணாமலையினுடைய தேர்தல் வாக்குறுதி என்னவா இருக்கும்னு பார்க்கலாம். அடுத்த தேர்தல் வாக்குறுதி, இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, இவங்க எல்லாமே கடன் வாங்கி வச்சிருக்காங்க. எதுல எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுப்பதுதான் அடுத்த தேர்தல் வாக்குறுதி. இதை எதுக்கு பாஸ் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்ட், இவங்க வாங்கி வச்சிருந்தாலும் நம்ம அந்த கடனுக்கு உண்டான வட்டியும் கடனையும் அடைக்கணும். அதற்கான என்னென்ன வழிகள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொன்ன தேர்தல் வாக்குறுதியிலேயே உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும். இந்த கடனுக்குண்டான வட்டியை நம்ம குறிப்பிட்ட இதுல டிமாண்ட் பண்ணி பேசி அதற்கான மாற்று என்னென்ன வழிகளோ சட்ட முறையில் என்னென்ன பண்ண முடியுமோ அதில் எல்லாமே பயன் பண்ணி நம்முடைய அரசாங்கம் இனி இது மாதிரி கடன் வாங்காது. அப்படி வாங்க வேண்டிய சூழ்நிலை வருமாயின் அதற்கான முழு விளக்கம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா மக்கள்கிட்ட சொல்லி, எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இதையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா நமக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது, அதற்கான கடனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருந்து வாங்குறோம் அப்படின்னு சொல்லி முதலில் மக்களிடம் தெரிவிக்க வேண்டும். இல்ல அதற்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட தெரிவிக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து அந்த கடனை வாங்கிட்டு அதையும் மக்கள் மேலேயே துணிக்க கூடாது. அதற்கு மாற்று ஏற்பாடா என்னன்னா, மக்கள்கிட்ட டைரக்டா காசு உங்களால முடிஞ்ச நிதியை கொடுங்க. அந்த நிதியை வாங்குறோம் அப்படின்னா அவர்களுக்கு நம்ம வருமானம் கொடுக்கணும் இல்லையா, அதற்காகத்தான் இதுக்கு முன்னாடி கொடுத்த தேர்தல் கம்பெனி இருக்கு இல்லையா, அதில் எல்லாத்துக்குமே இவர்கள் கொடுக்கும் நிதி அங்கேயும் போகும், அடுத்து வழிநடத்துறதுக்கு உண்டான முறைகளையும் போகும். இந்த சமயத்திலிருந்து மத்திய அரசிடமிருந்து தமிழ் மாநில வளர்ச்சிக்காக மிகப்பெரிய தொகையை ஒரு டிமாண்டாக திருப்பி கொடுக்கும், அதாவது குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு திருப்பி கொடுக்கும் என்ற உத்தரவாதத்தோடு ஒரு தொகையை வாங்கி நடத்தலாம். இதுலயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். மத்திய அரசும் பாரதிய ஜனதா தான், இவங்களும் எங்கேயும் ஆளும் கட்சியும் பாரதிய ஜனதா தான். கொடுத்துட்டு என்னப்பா திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா, யாரிடம் கடன் வாங்கினாலும் திருப்பி கொடுக்கணுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்மை. கடன் வாங்குவது என்பது நார்மலா எல்லாத்துக்கும் உண்டான விஷயம், அது திருப்பி கொடுக்கணும். இவங்க மாதிரி நம்ம ஆட்சி நடத்திட்டு திருப்பி வந்து அதை மக்கள் மேலேயே திணிக்க கூடாது. மக்களுக்கு வருமானம் சொல்லி கொடுக்க வேண்டிய நம்ம அவள் மீது கடனை மட்டுமே செலுத்தி கொண்டிருந்தால் அவர்கள் எப்படி அந்தக்கான நம்ம அவங்களுக்கு உண்டான வளர்ச்சிக்கு உண்டான பாதையை நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு மக்களே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அடுத்துதான் மக்கள் எல்லாருமே பெண்கள் எல்லாத்துக்கும் இலவசம்னு கொடுத்தோம் இல்லையா, அந்த இலவசத்தை கட் பண்ணிட்டு தான் நம்ம கேஸ் விலையில இருந்து மானியமா குறிப்பிட்ட அளவு குறைச்சிடறோம். அவங்களுக்கு எல்லாத்தையும் இதுவே ரொம்ப ரொம்ப பிளஸ்ஸா போயிடும். ஏன்னா
போக்குவரத்து துறை ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நஷ்டத்துல தான் இருக்கு. இவர்கள் ஆண்டுட்டு இருக்கிறாங்க, அப்ப நஷ்டத்துல தான் இருக்கும், இருந்துட்டு இருக்கு. அதை மாற்று ஏற்பாடா கொண்டு வரணும். இதற்கு ஒரு தொகை வேணும் இல்லையா? இந்த போக்குவரத்து துறையில இருக்கிற ஆல்ரெடி இதற்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம், அவருடைய பிஎஃப் இதெல்லாம் பிடிச்சிருந்தாங்க இல்லையா? அதை எல்லாமே 1 to 2 வருடங்களுக்கு எந்த ஒரு போராட்டமும் இவர்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நிபந்தனையோட நம்ம வந்து அரசு பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நிபந்தனையோட சில காலங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்து அந்த அரசு போக்குவரத்து நிறுவனத்தை எந்த அளவுக்கு நம்ம லாபகரமா கொண்டு போக முடியுமோ அப்படின்னு பார்த்து அதற்குண்டான மாற்று வழிகள்ல நம்ம கொண்டு போகணும். அதே மாதிரி இப்ப அரசு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிப்போசிட்கள் எல்லாம் வந்து வேலை செய்யறாங்க இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் எல்லாமே அதிக சம்பளத்துல நிறைய பேர் வேலை செய்வாங்க. அதிக சம்பளத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி அதிக சம்பளத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு உண்டான மாற்று ஏற்பாடா குறைந்த சம்பளத்தில் புதிதாக அரசு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து புதிய லேபர்ஸை வந்து வேலைக்கு எடுக்கலாம். இப்போ 1,00,000 ரூபா கொடுக்குற ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தினாங்கிறத விட அவருடன் என்ன பாரு அவர் ஒரு போராட்டத்தை அறிவிக்க ஆரம்பிப்பார். அவருக்கு 1,00,000 ரூபா கொடுத்து அவர் செய்யற வேலையை ஒரு 30 to 50,000 கொடுத்து இன்னொரு புதிதா ஒரு நபரை சேர்த்துக்கலாம். அப்போ இந்த ஒருத்தர் செய்யற வேலையை 3 பேர் செய்யற மாதிரி நம்ம பண்ணலாம். 30,000 கொடுத்தா 3 பேர் செய்யலாம், 50,000 கொடுத்தா 2 பேர் வேலை செய்யலாம். அப்ப இதனுடைய லாபம் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டத்துல இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறையும். ஒவ்வொரு பஸ்ஸுக்குமே குறிப்பிட்ட மிகப்பெரிய தொகையை சொல்லி வாங்கியிருக்காங்க இல்லையா? அது எல்லாமே என்னென்ன முறைகேடு நடந்ததுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள்ல எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டியதே இல்லை, உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியும், தெரியாத எதுவும் இல்லை. இதுக்கு நம்ம மாற்று ஏற்பாடா என்ன செய்யலாம்னா இப்படி புதுசா இளைஞர்கள் எல்லாத்தையும் வேலை கொண்டு வந்து அவருடைய பொருளாதாரத்திலிருந்து மேற்கொள்ள அடுத்த இந்த தேர்தல் வாக்குறுதியா நம்ம சொல்ல போறோம். இதற்கு அடுத்ததாக என்னென்னா அடுத்த தேர்தல் வாக்குறுதியில இப்போ மின் இணைப்பு மின் பணியாளர்கள் எல்லாமே நிறைய லேபர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்த பணியாளர்கள் நிறைய இருக்காங்க. புதிதாக இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்த வந்து வேலைக்கு எடுக்காம இருக்காங்க. இவர்கள் அனைவருக்குமே வேலை கொடுத்து அதை வந்து ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோட நடத்தணும். இதுக்கு முன்னாடி நடந்தது வேற, இனிமேல் நடக்க போறது வேற. இவங்க எல்லாத்துக்குமே கரெக்டா ஒரு குறைஞ்சபட்சம் 2 ஊர்களுக்கு ஒரு ஒரு லேபர் அதாவது வந்து லைன்மேன் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் இருக்கணும். 2 ஊர் அல்லது 3 ஊருக்கு ஒருத்தர் வந்து கட்டாயம் இருக்கணும். அவருடைய மின் அவருடைய ஃபோன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்குமே கொடுக்கணும். இதற்காக ஒரு தனியா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை என்ன பண்ணலாம்னா இவர்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிராமத்துலயுமே நம்ம புதுசா ஒரு பொது சேவையை ஒன்று உருவாக்கி அதுல இளைஞர்கள் பெண்கள் எல்லாத்தையும் வேலைக்கு அமர்த்தி இப்போ ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லை அப்படின்னா இந்த அவங்க லைன்மேனு கூப்பிடுறாங்களோ இல்லையோ அவர்கள் வந்து இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல எந்த லைன்மேன் இருக்காரோ அவருக்கு லைன் போட்டு அவர்கள் உடனடியாக சென்று பார்க்கு வேலையை வந்து பாத்தீங்கன்னா உடனடியா தீர்வு செய்யறதுக்கான அடுத்த ஒரு விஷயமா பண்ணலாம். இதனால என்னென்ன பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா புதிதாக வேலைக்கு வருவாங்க. இப்படி புதிதாக வேலைக்கு வர்றவங்ககிட்ட சில ஒப்பந்தத்துல நம்ம கையெழுத்து வாங்கிக்கணும். எக்காரணத்தை கொண்டும் போராட்டம் நடத்தக்கூடாது. உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான வருடம் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இன்கிரிமெண்ட்டுங்கிறது எல்லாமே டீட்டெயிலா ஒரு ஆவணமா ஒரு போட்டு அவரிடம் கையெழுத்து வாங்கித்தான் நீ புதிதாக வரும் நபரிடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலைக்கு சேர்த்த போறோம். அப்படி சேர்த்தும் போது இவர்கள் எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்வாங்க, எந்த விஷயமும் இருக்காது. ஏன்னா நார்மலா ஒரு சில பக்கம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப புதுசா அந்த லைன்மேன் வந்து டைரக்டா இல்லைன்னா வேற ஒரு நபர் தான் அவர்களோட அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு இந்த ஒப்பந்தத்தில் இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிடையாது, பிரைவேட்ல இருந்து வர்றவங்க, தினக்கூலிக்காக வர்றவங்க. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள வந்துட்டு 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வாங்கிட்டு அந்த ஜம்பர் பிக்ஸ் அடிக்கிறது வந்து மழைக்காலங்கள் வெயில் காலங்கள் இந்த மாதிரி சில காலங்கள் எல்லாமே அவர்கள் தான் அந்த வேலையை செய்யறாங்க. இப்ப இவங்களுக்கு நிரந்தரமா ஒரு வேலையை கொடுத்துட்டு நீங்க கரெக்டா இந்த 3 கிராமம்னா 3 கிராமம்ப்பா, இந்த கிராமத்துல இருந்து உனக்கு இந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எங்களுக்கு ரிப்போர்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களை கரெக்டா ப்ராப்பரா கைடன்ஸ் பண்ணிட்டா அவர்கள் அதற்கு மேலும் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இவர்களுடைய பொருளாதாரத்தினாலதான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அத்தியாவசிய பொருள் எல்லாமே ரேட் அதிகமாயிருக்கு இல்லையா? அதனாலதான் இவங்க எல்லாருமே அதிகமா மறுபடியும் 50 100 எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. இவர்களுக்கு தேவையான சம்பளத்தை கொடுத்துட்றோம் கரெக்டா ஒரு அதாவது அதிக நேரம் இல்லாம இந்த குறிப்பிட்ட கிராமத்தை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பாக்குற அளவுக்கு உண்டான வசதிகளை செஞ்சு கொடுத்துட்றோம். அப்ப அவங்க ப்ராப்பரா வந்து அந்த வேலையை தெளிவா செய்வாங்க. இப்ப இதனால வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுல 25,000 to 30,000 புதுசா இளைஞர்கள், நல்லா கேட்டீங்க, இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா
உள்ள வேலைக்கு வருவாங்க. இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த 100 யூனிட் வந்து பாத்தீங்கன்னா அதை மாத்தி மாசம் மாசம் ரீடிங் எடுக்கிற மாதிரி மாத்திட்டு அதே 100 யூனிட் மின்சாரத்தை வந்து நம்ம கொடுத்துடலாம். அதுல வந்து மாற்று கருத்தா கொடுக்க கூடாது. இதற்கு முன்னாடி கொடுத்த இலவசங்கள் எல்லாமே இப்ப நிறைய போயிட்டு இருக்கு, நிறைய தடவிட்டு இருக்கு. அதுல ப்ராப்பரா என்னென்ன மக்களுக்கு எது எது நல்லதா இருக்கோ அதை இலவசம்ங்கிறது அது அப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம தான் நீ புதுசா கொடுக்க போறோம், கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். ஆனா இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க பாத்தீங்க, அது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு தேவையா இருக்கு, அதுல யூஸா இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து ப்ராப்பரா கைடன்ஸ் பண்ணிடணும். அடுத்த தேர்தல் வாக்குறுதி என்னன்னா, அடுத்த தேர்தல் வாக்குறுதி மாவட்டம் தோறும் புதிதாக கண்டுபிடிக்கும் பொருட்களுக்கான இளைஞர் எல்லாருமே அதிகமா இதை வந்து பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் அவர்களுடைய பெயரால வந்து புதிய கண்டுபிடிப்பு விஞ்ஞானிகளுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்னா, மாவட்டத்துல ஒரு 2 to 3 தனியா ஒரு ஆபீஸை வந்து போட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கலெக்டருடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்து எல்லா அரசு பள்ளியும் சரி, தனியார் பள்ளியும் சரி, அதுல வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாமே வருஷத்தில் ஒரு சில நாட்கள் ஒவ்வொரு ரேஷியாவை கொடுத்துருவோம். ஏன்னா எல்லா நேரத்திலும் கலெக்டரும் ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா அவரே நேரடியாக ஆய்வு பண்ணி அந்த கண்டுபிடிச்சது எல்லாமே மக்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மேற்பட்டு அதன் மூலியமா ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை நம்ம வந்து அரசாங்கம் தொடங்க முடியுமா அப்படின்னு பார்த்து, அப்படி தொடங்குவதற்கான என்னென்ன வழிகள்ல நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து நம்ம அதற்குண்டான அடுத்த விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதை காப்புரிமை வாங்கி அந்த எந்த ஒரு இளைஞரும் அதை வந்து காட்டுறாங்களோ அவர்களுடைய பெயர்ல காப்புரிமை வாங்கி அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு 50 கம்பெனி ஆரம்பிக்கிறோம்னு சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு நிறுவனமா இதை கொண்டு வரக்கு எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ அதை நம்ம வந்து பண்ணலாம். அப்போ அதற்குண்டான அந்த பணம் எங்க தேவைப்படும்னா, அதற்குண்டான நிதியை வந்து பாத்தீங்கன்னா மக்களிடமிருந்தே குறிப்பிட்ட நீங்க வந்து ஷேர் ஹோல்டரா ஆகலாம் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். இந்த ஷேர் ஹோல்டர் இந்த 50 கம்பெனிகள் எல்லாத்துக்குமே பங்குதாரர்கள் ஆவதற்கான சில நிபந்தனைகளை கொடுத்துருவோம். இதுக்கு முன்னாடி இருந்த கட்சியில் இருந்த ஒரு அரசியல்வாதியா இருக்கக்கூடாது, அவருடைய பினாமிகளா இருக்கக்கூடாது. 2 இதுதான். அரசியல்வாதி ஒரு பஞ்சாயத்து தலைவர் வந்து ஒன்றிய கவுன்சில் எம்எல்ஏ மினிஸ்டர் இந்த மாதிரி இருக்கும் நபர்கள் யாருமே இந்த 50 நிறுவனங்கள்ல பங்குதாரர்களாக ஆக முடியாது. இந்த 50 நிறுவனங்களுடைய பங்குதாரர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா சாதாரண நடுத்தர மக்கள் மட்டுமே. இந்த 50 நிறுவனங்கள்ல அவங்களால பணம் போட முடியல அப்படின்னா இதற்குண்டான தொகையை வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசிடமிருந்து நம்ம இந்த வளர்ச்சிக்காக இவ்வளவு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதற்குண்டான அமௌண்ட்டை வந்து மத்திய அரசிடமிருந்து வாங்கிட்டு அதை மக்களிடம் தெரிவிச்சு அந்த லாபத்தில் வரும் அந்த நிறுவனம் தொடங்கி அதில் வரும் லாபத்தை மக்களுக்கு கொடுக்கலாம். இப்ப தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு அண்ணாமலையால் மட்டுமே இதை செய்யக்கூடிய வாக்குறுதிகள் அப்படின்னு. ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதிகள் யாருமே மக்களுக்கு லாபம் தரும் எந்த ஒரு செயலுமே செஞ்சதே இல்லை. இப்போ எதற்காக இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பல விஷயங்கள் இன்னைக்கு மேல சொல்லணும். ஆனா இதோட நிப்பாட்டிடுவோம். ஏன்னா இந்த சில வாக்குறுதிகள்லயே நீங்க செய்ய முடியுமா முடியாதுன்னு கண்டிப்பா சொல்லுங்க. இதுவே ஒரு சாம்பிள் வாக்குறுதி தான். இதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களை நம்ம கண்டிப்பா நேர்ல மீட் பண்ணுவோம். பண்ணிட்டு அவர்கள்ட்டயே ஏன்னா முருகர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 150 பக்கம் வாக்குறுதிகள் வந்து கொடுக்க நமக்கு சொல்லியிருக்காரு. என்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் நடந்த 2 விஷயங்கள் நான் சொல்றேன். அந்த 2 விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எப்பவுமே திருச்செந்தூர் போயிட்டு வரேன்னு உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட்லயே சொல்லியிருந்தேன். திருச்செந்தூர் கிளம்பி போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மேக்ஸிமம் இங்க உடுமலைப்பேட்டையில இருந்து தான் கிளம்புவேன். நைட்டு பஸ்ல புக் பண்ணிடுவேன். இல்லாட்டி மேக்ஸிமம் 100% அதுதான். அப்படி இல்லைன்னா நம்ம அவுட்டர் பஸ்லயே மதுரை போய் அப்படியே மாறி போவோம், தான் போவேன். மேக்ஸிமம் புக் பண்ணி தான் போவோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது போனதையுமே நம்ம திருச்செந்தூர் கோயில்ல போனதையுமே கடல்ல குளிச்சுட்டு வந்ததையுமே ஒரு 100 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிடுவோம். ஏன்னா டக்குன்னு போனோம்னா சாமி கும்பிட்டு அங்க உள்ள ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அமைதியா தியானம் பண்ணிட்டு முருகர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே போவேன். அப்படி போகும்போது சமீபத்துல நான் ஒரு குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி ஒருத்தர் வந்திருந்தாரு. நான் போய் லைன்ல போயிட்டு இருக்கேன், அரசியல்வாதி வந்தாரு. அவர் வந்து விஐபின்னு சொல்லிட்டு வந்து உள்ள நமக்கு முன்னாடியே ஆக்சுவலா வந்து அவங்க வந்து ஓசியில வந்தாங்க. உள்ள போய் என்ன பண்ணாங்கன்னா வேல் கொடுத்தாங்க. ஒரு வெள்ளி வேல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரசியல்வாதி ஒருத்தர் கொடுத்தாரு. அப்படி கொடுக்கும்போது எனக்கு அந்த இடத்துல என்ன தோணுச்சுன்னா, ஏன் முருகா இவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் படுற மக்கள் எல்லாருமே கஷ்டத்திலேயே தான் இருக்காங்க. இவங்க எல்லா ஃப்ராடு வேலையும் எந்த அளவுக்கு பணத்தை சுருட்ட முடியுமோ சுருட்டுறாங்க, என்னென்ன கெட்டதெல்லாம் பண்ண முடியுமோ பண்றாங்க. அவங்க எல்லாமே அவங்க கெட்டதை மறைக்கிறதுக்காக உனக்கு வந்து வேல் கொடுத்துட்டு போனாங்கன்னா நீ மன்னிச்சு விட்டுருவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேட்டுட்டு பேசிட்டு வந்துட்டோம். அப்படியே பேசிட்டு நம்ம நினைச்சிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அப்படி வந்ததுக்கு அப்புறம் சில குறிப்பிட்ட நாட்கள்லயே அவர் அரசியல் இருந்து தூக்கி அடிப்பாட்டு அவருக்கு ரொம்ப இதாகி போய் அரசியல் இருந்தே கொஞ்சம்
அவருடைய பேரெல்லாம் கேட்டு திருப்பி ஒரு மறுபடியும் ஒரு இதில் இருக்காரு. அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாரு அந்த ஏன் நம்ம அவர் அரசியல்வாதி பேர் சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்ல வேண்டாம். அந்த வெள்ளிவேல் சாத்தின அரசியல்வாதிக்குமே வெள்ளிவேல் சாத்தும் போது நான் கூட இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேரும் கூட சாத்தியிருக்கலாம். அப்படி சாத்திருந்தா அது முருகரே பார்த்துக்கிட்டும். இது வந்து முதல் நடந்த சம்பவம். நான் நார்மலா முருகர்கிட்ட கேட்டதையும் கொடுத்தது. 2வது அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்தது. 2வது சம்பவம் நடந்ததுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க அதே மாதிரி தான் போயிட்டு நைட்டு நான் மதுரை போயிட்டு மதுரையிலிருந்து கரெக்ட்டா நைட் ஒரு 10, 11 மணிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி பஸ் இருக்கு. 10 டூ 10:30 அந்த ரேஞ்சில ஏசி பஸ் இருக்கு. நேரா அதுல போனோம்னா, ஆன் தி வேல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஏசி பஸ்ல கிராசிங் அந்த மாரி டைமிங்ல போறோம் கரெக்ட்டா. நான் திருச்செந்தூர் போகையில ஒரு 2:30 டூ 3 மணி அந்த சுமார்ல இருக்கும். போனோனே அப்புறம் நாங்க டைரக்ட்டா போயிட்டு கடல்ல போய் குளிச்சுட்டு வந்து பார்க்குறோம். அந்த ரூ. 100 டிக்கெட்லயுமே ஒரு 100 பேர் பக்கம் உட்காந்துருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உட்காந்துருந்து காலையில நம்ம தரிசனம் ரூ. 100 டிக்கெட்ல போய் பார்த்து சாமி கும்பிட்டு வந்துட்டோம். கும்பிட்டு வெளிய வர்றேன். வரும்போது இப்ப அங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, தேருக்கு முன்னாடி ஒரு யானை இருக்கு. அந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. வந்துட்டு இருக்கும்போது, நான் நார்மலா வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12 வயசு 10, 12 வயசுக்குள்ள தான் ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆணைய கண்டு பயப்படுது. ஏன்னா யானை வந்து பார்த்தீங்கன்னா, மதம் பிடிச்சிருச்சு ஏதாவது ஆயிருமோன்னு பயப்படுது. பயப்பட்டு அந்த பொண்ணு ஓடுது. அந்த பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து புடிச்சு 2 அடி அடிச்சு போட்டாரு, அந்த புள்ளைய. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, "ஏன் முருகா இப்படியெல்லாம் இது பண்றாய்ங்க. அந்த இவ்வளவு வருமானம் வந்திருந்து ஆணைய வச்சு பிச்சை எடுக்கிற இந்த பாகன்களை எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேங்குது அந்த ஆனை." அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு வந்தேன். வந்து சில நாட்கள்லயே அந்த 2 பாகனையும் போட்டு மாட்டிருச்சு. அப்புறம் தான் அடுத்த கட்டம் இதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் முருகர்கிட்டயே போய் டைரக்ட்டா வேண்டுதலுக்காக மக்களினுடைய அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு தனி மனிதனுடைய எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு கேட்டதுக்கு அப்புறம், அவர் முருகப்பெருமான் குடுத்த வாக்குறுதிகள். தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னாலே எல்லாருனாலயும் செய்ய முடியும். ஆனா அண்ணாமலையால் மட்டுமே நம்ம ஒருத்தர் தனியா கொண்டு வரணும் அப்படின்னா, அவர் செய்யக்கூடிய தேர்தல் வாக்குறுதியா இருந்தா மட்டும் தான் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதற்கு முன்னாடி என்னென்ன நடந்தது எல்லா விஷயங்களையுமே அப்ப நமக்கு சொல்லிக் குடுத்து, இப்போ இந்த சில தேர்தல் வாக்குறுதிகள சொல்லியிருக்கோம். இதற்கு அப்புறம் 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் அவரே தமிழ்நாட்டு மாநிலத்தின் முதல் தலைவராக இருப்பார்ன்னு நிர்ணயிச்சாங்கன்னா, நம்ம மீண்டும் இதற்குண்டான அடுத்த ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையுமே நம்ம டைரக்ட் இதுலயே சொல்லிருவோம். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம அந்த தேர்தல் அறிக்கைய கொண்டு போய் அவர்ட்டயே குடுத்துருவோம். இப்படி எனக்கு வந்தத நான் உங்ககிட்ட குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி குடுத்துருவோம். அப்போ அது அவர்களுடைய பிராப்தம். செய்வதும், செய்யாததும் அண்ணாமலையாரையும், முருகப்பெருமானையும் பார்த்தது. தேர்தல் அறிக்கை அண்ணாமலைக்காக முருகப்பெருமான் கொடுத்த தேர்தல் அறிக்கையை நம்ம யூடியூப்லயே சொல்லிருவோம். இதை எல்லாமே அண்ணாமலையால் மட்டுமே செய்யக்கூடிய வாக்குறுதிகள். ஏன்னா, இப்ப இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சாதாரண இப்ப இந்த ஒண்ணும் இல்ல. அரசு கேபிள்ல குடுக்குற ரூ. 300வே நிப்பாட்டுறோம். ஒவ்வொருத்தருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50க்கு மேல கம்பெனி தொடங்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவர தவிர யாருனாலயும் சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு தோணும் உடனே விஜய் செய்வாரான்னு. நானே அது முதல்ல அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஷோக்கே ரூ. 1000 வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருக்காரு. அவரு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டியதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு. சோ இந்த வாக்குறுதிகள் இவர்களால் மட்டும் அண்ணாமலையால் மட்டுமே செய்யக்கூடிய வாக்குறுதி. இது வந்து சாம்பிள் மட்டும்தான். இதற்கப்புறம் நிறைய வாக்குறுதிகளை வந்து நம்மளோட சேனல்ல நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல 100% சொல்லுங்க. இதற்கு மேல் இறைவனுடைய முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளாசி வந்து தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு இந்த பதிவை இதோட முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.